ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப பார்வதி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. சபரி கேப்டன் ஆயிட்டானே என்ற வருத்தத்தோட நான் தோத்துட்டனே என்ற வருத்தம் தான் அவங்களை ரொம்ப பாதிச்சுக்குது. பார்வதி கேப்டன் டாஸ்க்ல ரூல்ஸை மதிக்காமலே விளையாடி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விளையாடி அடிபட்ட உடனே செகண்ட் ரவுண்ட்ல விளையாடக்குள்ள அவங்க ரூல்ஸை மதிக்காம விளையாடுறதுனால பிக் பாஸே செகண்ட் ரவுண்டை கேன்சல் பண்ணிட்டாரு. ஜட்ஜஸ் எல்லாம் கண்டிப்பா மூணாவது ரவுண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், நீங்க ரூல்ஸ் படி தான் விளையாடணும் இந்த ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்லாட்டி நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் உங்களைன்னு சொல்லி அனுப்பி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் நம்ம பார்வதி சும்மா இருக்காம ஏகப்பட்ட தப்புக்களை பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம கனி ஜட்ஜி அவர்கள், நீங்க ரூல்ஸ் படி விளையாடல, இந்த ஆட்டத்தில் நீங்க டிஸ்குவாலிஃபைடு ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்ல, அங்கிருந்த அவங்க எடுத்துன்னு வந்த பாட்டிலையும் எடுத்து வச்சிடுறாங்க ஓரமா. பார்வதி அக்கா, ஜட்ஜினா நாங்க பயந்துருவோமா அப்படின்னு அவங்க சொல்றத கேட்கவே மாட்டாங்க. ஒழுங்கா தான் விளையாடுறான், ரூல்ஸ் படி தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜெல்லாம் அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லியும் விளையாடுறாளே, இவ்வளவு என்ன பண்றது அப்படின்னு முழிச்சுன்னு இருக்கிற பார்வதி சபரியோட பாட்டில போய் எடுக்க முயற்சி பண்றாங்க. அப்போதான் இந்த தள்ளுமுள்ளு நடக்குது. சபரி சொல்றாரு, நீங்க டிஸ்குவாலிஃபைடுங்க, நீங்க வரக்கூடாதுன்னு. நான் விளையாடுவேன், நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடிட்டே இருக்கிறாங்க. சபரி பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்லயே இருக்கிறாரு, தடுத்து தடுத்து விட்டுன்னு இருக்கிறார் பார்வதிய. டிஃபென்ஸா எனக்கு, நான் வாயில டிஃபென்ஸ் பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி வாயால வார்த்தையை விடுறாங்க பார்வதி. கடைசியில பாத்தீங்கன்னா சபரி ஜெயிச்சிடறாரு. இதை பொறுக்க முடியாத பார்வதி பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க வீட்டு உள்ள. இந்த சீனெல்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிநாதன் தான் தலை பதவியை எடுத்துக்கொண்டு வீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கூட்டு வச்சுக்கின்னு டிஸ்கஸில் ஈடுபடுறாரு. அக்காவோ பயங்கரமாக கதறி கதறி கார்டன் ஏரியாவில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி கமருதீனும் திவாகரும் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. என்ன அவன் எப்படி தருமா இடிச்சான், புல்டோஸ் மாதிரி இடிச்சான், அவன் ஷூ காலால என்னை மிதிச்சான், அவன் இவ்வளோ வயத்துக்கு இருக்கிறான், என்னை இப்படி போய் தள்ளுறான், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழுகுறாங்க பார்வதி. இவங்க கேம்ல ரூல்ஸை மீறி டிஸ்குவாலிஃபைடு ஆகியும் ஜட்ஜஸ் எல்லாம் அவுட்டுன்னு சொல்லியும் போய் சபரி கிட்ட போய் விளையாடி தள்ளுமுள் வாங்கி இடி வாங்கிட்டு வந்து அவங்கள பத்தியே புறம் பேசின்னு இருக்கிறாங்க நம்ம பார்வதி. தோன்ற மாதிரி ஜால்ரா போட்டுன்னு இருக்கிறாரு நம்ம கமருதீன். அவன் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இடிக்க கூடாது அப்படின்னு ரேக்கி விட்டுன்னு இருக்கிறாப்புல நம்ம கமருதீன். பார்வதி அக்கா ரூல்ஸை மீறி விளையாடி இருக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டான் அந்த கமருதீன். உன்னை இப்படி இடிச்சான் அப்படி பிடிச்சான் அப்படின்னு சபரி பத்தியே தப்பு சொல்லி இருக்கிறாப்புல அந்த கமருதீன். அக்கா செஞ்ச தப்பெல்லாம் அவன் கண்ணுக்கு படல போல இருக்கு. அது மட்டும் இல்ல, இது தப்பு தான் சபரி கிட்ட போய் வாதாடும் செய்யறாரு கமருதீன். இதெல்லாம் தேவையா? நல்லா தெரியும் அக்கா ப்ரமோல வந்திருப்பாங்க இன்னைக்குன்னு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த வார்த்தான தலை சபரியை வச்சு செய்ய போறாங்க பார்வதி, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. நடுவுல தேவையில்லாத ஒரு சண்டையை வேற விக்கல் விக்ரம் கூட பார்வதி ஏற்படுத்திக்கினாங்க. விக்ரம் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு நம்ம பார்வதிய. கேவலமா ரூல்ஸை மீறி பிளே பண்ணிட்டு என்கிட்ட இப்ப சண்டையை போடுற அப்பா அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் பேசிட்டாரு. விக்ரம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்துடுது அவருக்கு. இனிமேல் சாஃப்டாலாம் பேசிட்டு விளையாடுண்டா நம்மள தூக்கிடுவானுங்க, இனிமேல் நம்ம ரக்குடு மூல தான் ஈடுபடணும் சொல்லிட்டு அவருடைய உண்மை முகத்தை வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டார் விக்ரம். இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசுவாங்க, நாங்க அதை வாயை மூடின்னு கேட்டுன்னு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி விக்ரம் கொதிச்சு பொங்கி எழ ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் பார்வதி கேப்டன் டாஸ்க தோத்ததுல இருந்து வெறுப்பின் உச்சத்துக்கே போய் யார் எது பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கிறாங்க. பார்வதி கண்ணில் அடிபட்டு கண்ணு வீங்கிருக்கு பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா அவங்க வாய் சும்மா இருக்க மாட்டுது, கண்டபடி பேசி கண்டபடி வாங்கி கட்டிக்கிறாங்க. கண்ணுக்கு பதிலா வாயை உடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பாருன்னு பார்வையே இல்லாம இப்ப ஆக்கிட்டாங்க. மைண்ட் வைஸ் விக்கல்ஸ், நீ எல்லாம் என் லிஸ்ட்லயே இல்லடா, நீ ஏன் என்கிட்ட மாட்டிக்கிறடா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ விக்கல்ஸோட உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்த பார்வதிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்து நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். சபரி கேப்டன் ஆனதால சபரியை நாமினேட் பண்ண முடியாது, அவருக்கு ஃப்ரீ பாஸ் கிடைச்சிடுது. சாண்ட்ராக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிது, அதை பிரஜனுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ பிரஜனையும் நாமினேட் பண்ண முடியாது. அடுத்து சாண்ட்ராக்கு டைரக்ட் நாமினேஷன் பண்ண ஒரு சூப்பர் பவரும் ஒன்று இருக்கு. சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரோரா நாமினேஷன் லிஸ்ட்ல அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் தூக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்களும் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. வியானா விக்ரம்லாம் இந்த ஹோட்டல் டாஸ்க்லேயே சாண்ட்ரா மேலே பயங்கர கோவத்தில் இருப்பாங்க.
ஸோ அவங்க வந்து குத்திட்டு இருப்பாங்க சாண்ட்ராக்கு. அடுத்து 5வதா வியானாவை நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அடுத்தது கனியை தொடர்ந்து விக்கல்ஸ் விக்ரம் இன்னைக்கு பார்வதி கூட சண்டை போட்டதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ இவன் ஃபார்ம்ல வந்துட்டான்டா, இவனோட உண்மை முகம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல குத்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ரம்யா ஜோ அவங்களும் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. இந்த வாரம் அவங்க கதையும் முடிஞ்சுது, சோலி முடிஞ்சிடுது. ஸோ அரோராவா இல்லை ரம்யா ஜோவா இந்த வாரம் வெளியே போகிறது இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்களா தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 9வது லிஸ்ட்டில் திவ்யாவும் 10வது லிஸ்ட்டில் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரும் மொத்தமாக 10 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இதில் கன்ஃபார்மாக 2 பேர் வெளியே போயிடுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா அண்ட் ரம்யா ஜோ. நாமினேஷன் நடக்கக்குள்ள கன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு அதிசயம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கில் இருக்கிறவங்களே சில பேர் கனியை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அன்பு கேங்குக்கு எதிராக இன்னொரு கேங்கும் வந்து உருவாயிருக்கு. அந்த கேங்கில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா, பார்வதி, அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார், கமருதீன், இவங்க எல்லாருமே வந்து இந்த கேங்கில் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் கேங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு கேங்கு தான். உங்களுக்கு அன்பு கேங் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த 2 கேங்கு தான் ஆட்டமே ஆட போகிறாங்க. கெம்மி பாருங்க, அவங்க போய் கனியை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய செல்லத்தாய், எங்களுடைய அம்மா, எங்களுடைய அமுத சுரவியே அப்படின்ற மாதிரிலாம் போற்றி புகழ்ந்த கனியே வந்து கெமி நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் தான் ஆட்டம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. அவங்கவுங்க விளையாட்டை அவங்கவுங்க வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரவீன் போனதை யாராலுமே தாங்க முடியல, இவனே தூக்கிட்டாங்களே நம்மளாம் எந்த மூளை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சுயரூப உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வராங்க. இனிமேல் தான் மக்களே உண்மை முகம் யாராருக்கெல்லாம் வெளியே வருதுன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.